ராணி. அத்தியாயம் 49. செய்தி அளித்த அதிர்வு ஒரு பக்கம். சோழ படைகளோடு மேலை சாளுக்கியர்கள் தெற்கு எல்லையில் பெரும் போர் நடத்தி கொண்டிருந்த போதே கீழ்த்திசையில் பாய்ந்து ஏமாந்திருந்த விஜயாதித்தனை எளிதில் தாக்கி கீழே சாளுக்கிய நாட்டை கைப்பற்றி கொண்ட விக்ரமாதித்தனை நினைத்து சற்றே வியந்தது இளவரசன் ராஜேந்திரனின் இதயம். சட்டென்று மறைந்த மாமன்னன் 2ஆம் ராஜேந்திர சோழரின் சொற்கள் நினைவில் எதிரொலித்தன. வேங்கியை ஆளும் திறன் விஜயாதித்தருக்கு இருப்பதாக நான் கருதவில்லை ராஜேந்திரா. தனது அரசாங்க அறையில் அமர்ந்து முன்பொரு நாள் தன்னிடம் தனது அம்மான் உதிர்த்த சொற்கள் இப்படி துல்லியமாக பலித்து விட்டதை எண்ணிய இளவரசனின் சிந்தை தனது முன்னோர்களின் அனுபவ அறிவையும் அனைத்தையும் அலசி ஆய்ந்து தெளிந்த சிந்தனையை வெளிப்படுத்துவதையும் நினைத்து நினைத்து மென்மேலும் மானசீகமாக வணங்கியது. கங்கை கொண்ட சோழரின் தலைமகனாரான மாமன்னர் ராஜாதிராஜர் கொப்பத்து போர்க்களத்தில் யானை மேல் இருந்த நிலையில் பகைவரின் வேல் தாக்கி அமரரான நிலையில் அதுவரை கூடாரத்தில் தங்கியிருந்த 2ஆம் ராஜேந்திர சோழர் செய்தி அறிந்து புரவி ஏறி பாய்ந்து போர்க்களம் புகுந்து கலைந்து ஓடிய சோழ படைகளை கூவி அழைத்து ஒருங்கு சேர்த்து கனல் தெறிக்க சுழன்று சூறாவளியென போரிட்டு குந்தள படையை தோற்கடித்து குருதி வழிய வழிய போர்க்களத்திலேயே முடிசூடி கொண்டதாக தான் கேள்வியுற்ற வரலாற்றை எண்ணிய இளவரசன் ராஜேந்திரன் இணையற்ற மாவீரனின் மருமகன் தான் என்ற உணர்வுகள் உள்ளத்தில் ஊற்றெடுக்க சில கணங்கள் பெருமித உணர்வால் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தன் முன் நின்றிருந்த சோழ தூதனையும் படைத்தலைவர்களையும் பார்த்தான். தக்க நேரத்தில் தான் அங்கு படைகளோடு வந்து சேர்வதாக சோழ தூதனிடம் வாய்மொழியாக பதில் கூறிய இளவரசன் மாமன்னர் இளைய அம்மானான வீரராஜேந்திர சோழரிடம் இதையே பதிலாக கூறுமாறு தெரிவித்துவிட்டு சோழ தூதன் திரும்ப அனுமதி அளித்தான். தான் எண்ணியதை விட மேலை சாளுக்கிய விக்ரமாதித்தன் ஆற்றலும் தந்திரங்களும் மிகுந்தவன் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட இளவரசன் ராஜேந்திரன் தந்திரசாலியான பகைவனை தந்திரத்தை பயன்படுத்தியே வெல்ல முடியும் என்று நம்பினான். நியாயத்திற்கும் நெறிமுறைகளுக்கும் மதிப்பளிக்காத எதிரிகளிடம் நியாய வழி போர் மூலம் தர்மத்தை காக்க இயலாது என்பதை தெளிவாக உணர்ந்தான் வேங்கியின் பட்டத்து இளவரசனான ராஜேந்திரன். அண்டை நாட்டின் இளவரசனையே நள்ளிரவில் கடத்த எண்ணிய விக்ரமாதித்தன் நல்லவனாக இருக்க முடியாது என்பதை துளியும் ஐயமற உணர்ந்தான். தான் மன்னிப்பு வழங்கிய பின்பும் நெடுநேரமாக தன் முன் கூடாரத்திலேயே நின்றிருந்த வத்சராஜ்ய மன்னன் தாராவர்ஷனையும் ஒரு சில அதிகாரிகளையும் அவர்கள் போக அனுமதித்தும் அவர்கள் கடமையை இனி ஆற்றலாம் எனவும் கூறி விடை கொடுத்தான் இளவரசன். அப்படி தயங்கி நின்ற தாராவர்ஷனை நோக்கி விழிகளை திருப்பிய இளவரசன் ஏதும் கூற நினைக்கிறாரா மன்னர் என்ற சொற்களை உதிர்த்தான். ஆம் இளவரசே, நான் செலுத்த வேண்டிய கப்பத்தை என பாதியில் நிறுத்தி இளவரசன் முகத்தை நோக்கிய தாராவர்ஷனின் முகம் மிகுந்த சங்கடத்தை வெளிப்படுத்திற்று. படைத்தலைவரிடம் செலுத்திவிடுங்கள் மன்னரே. என் படைகள் இங்கு இன்னும் சில நாட்கள் ஓய்வுக்காக தங்கிய பின் தான் பயணப்படும். அதை பற்றி தாங்கள் சற்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் படைகளால் தங்களுக்கோ தங்கள் மக்களுக்கோ எந்தவித இடையூறும் நேராது, சென்று வாருங்கள் என்றான் இளவரசன். அவ்வாறு கூறியதும் வணங்கி வெளியேறினான் தாராவர்ஷன். அவன் அதிகாரிகளும் அவனை பின்பற்றி சென்றனர். அதன் பின் படைத்தலைவர்களுடன் மந்திர ஆலோசனையை தொடங்கினான் வேங்கி இளவரசன். வேங்கியை மேலை சாளுக்கியர்களிடமிருந்து மீட்க நிகழும் போரில் எப்படி பங்கு கொள்ளலாம் என்பதை பற்றிய முடிவை திட்டமாக மேற்கொள்வதற்காகவே அந்த மந்திர ஆலோசனை நடந்தது. தனது தந்தையின் நாடாகிய வேங்கியில் அவன் வாழ்ந்து வராமல் சோழர் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாலும் வேங்கியில் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டிருந்தும் தனது தந்தை இயற்கை எய்தி சிறிய தந்தை விஜயாதித்தர் மணிமுடி சூடிக்கொண்ட போதும் அதற்காக ஒரு சிறிதும் வருத்தமோ ஏமாற்றமோ அடையாத இளவரசன் ராஜேந்திரன் தன் தாய் நாடு அந்நியனிடம் பறி போய்விட்ட செய்தியை செவிமடுத்த பின்பு அவன் அறியாமல் அனிச்சையாக மனம் கொதித்தான். காலம் காலமாக தங்கள் நாட்டை கபலீகரம் செய்ய முயலும் மேலை சாளுக்கியர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய காலம் கனிந்து விட்டதாக எண்ணினான். அற்புதமான போர்க்கலை நுணுக்கங்களை பயின்றிருக்கும் தனது படைகளால் எந்த படைகளையும் எதிர்த்து தாக்கி நிர்மூலப்படுத்த முடியும் என்றும் நம்பினான் குருநாதரின் சீடனான ராஜேந்திரன். மந்திர ஆலோசனையின் போது படைத்தலைவர்கள் அனைவரும் சீறி சினந்து சங்கற்பம் எடுத்தனர். சாளுக்கிய விக்ரமாதித்தனுக்கு சரியான பாடம் புகட்ட வாட்களின் மீது சபதமிட்டனர். படைகளில் ஒரு பகுதியை வத்சராஜ்யத்தின் சக்கரக்கோட்டத்தின் பக்கம் நிலை கொள்ள செய்து எச்சமுள்ள படைகளை இரண்டாக பிரித்து ஒரு பிரிவு மேலை சாளுக்கியத்தின் வடக்கு எல்லையை தாக்குவது என்றும் ஒரு பிரிவு தந்திரமாக அங்கும் இங்கும் போக்கு காட்டி வேங்கியில் சோழ படையோடு போரிட்டு வரும் விக்ரமாதித்தனின் படைகளின் பின்புறத்தில்
திடீரென தாக்குவது எனவும் முடிவு செய்யப்பட்டு தக்க ஏற்பாடுகளை படைத்தலைவர்கள் மேற்கொண்டார்கள். ஒற்றர் படையின் சிறந்த 2 வீரர்களை அழைத்து குறிப்பிட்ட நாளில் தனது படை சாளுக்கிய படைகளின் பின்புறத்தில் அதிரடி தாக்குதலில் இறங்கப் போகும் செய்தியை சோழ மாமன்னரிடம் தெரிவிக்க கூறி அனுப்பிய இளவரசன் பாதுகாப்பு கருதி ஓலையை அனுப்பாமல் தவிர்த்தான். பல்வேறு இடங்களில் நடமாடும் சாளுக்கிய ஒற்றர்களிடம் ஓலை சிக்கிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வால்தான் வாய்மொழியாக செய்தி அனுப்பினான். திட்டமிட்டபடி படைகள் வைராகரத்திலிருந்து மன்னன் தாராவர்ஷரிடம் கப்பம் பெற்றும் அங்கு கைப்பற்றிய பல 100 யானைகளோடும் குணதிசை நோக்கி நகர்ந்து சக்கரக்கோட்டத்துக்கு சற்று அருகாமையில் முகாமிட்டன. படைப்பிரிவுகள் முறையாக 3ஆக பிரிக்கப்பட்டு ஒரு பிரிவு அந்த இடத்திலேயே நிலையாக தண்டு இறங்கி இருக்கவும் மற்ற 2 பிரிவுகள் தனித்தனியே செயல்படவும் தக்க வழிகாட்டு நெறிகள் வகுத்தளிக்கப்பட்டும் தக்க தலைமையும் நியமிக்கப்பட்டு செயல்படத் தொடங்கியது. பார்வையாளர் கண்களில் படைகள் வத்சராஜ்யத்திலே நிலை கொண்டுள்ளதாக தோற்றமளிக்கவும் நகரும் படைகளை பற்றிய விவரங்கள் இயன்றவரை எதிரிகளுக்கு தெரியாத வண்ணம் இரவு வேளைகளிலேயே எச்சரிக்கையுடன் நகரவும் பகல் காலங்களில் வனப்பகுதிகளில் மறைவாக தங்கி இளைப்பாறவுமாக செயல்கள் திட்டமாக இருந்தன. குறிப்பிட்ட மேலை சாளுக்கிய பகுதியில் தாக்க வேண்டிய இலக்குகளாக தீர்மானிக்கப்பட்ட கிராமங்களை இளவரசரின் ஒரு பிரிவு படை எரியம்புகளை வீசி தீக்கிரையாக்கத் தொடங்கின. மேலை சாளுக்கியர்களின் வடக்கு எல்லையோர கிராமங்களில் இருந்து ஒரே சமயத்தில் அபய குரல்கள் எழுந்து வானில் எதிரொலித்தன. எரியூட்டிய படைப்பிரிவு அப்படியே பக்கவாட்டு திசையில் நகர்ந்து கீழ்த்திசை நோக்கி முறைப்படி அணிவகுப்பு குலையாமல் நகரவும் அந்த இடங்களில் இன்னொரு படைப்பிரிவு அணிவகுத்து நிலை கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து மேலை சாளுக்கிய கிராம பகுதிகளில் முன்னேறுவது போல போக்கு காட்டி பாதுகாப்பான நிலைகளில் நின்று எதிரி படை வந்தால் தாக்குவதற்கு தயார் நிலையில் பொறி வண்டிகளை நிறுத்தி மிக உறுதியாக நின்றிருந்தது. பக்கவாட்டில் மேன்மேலும் பயணித்து சென்ற படைப்பிரிவு இளவரசன் ராஜேந்திரன், படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான், மெய்க்காவலன் இளங்கோ ஆகியோர் மேற்பார்வையில் 4 இடங்கணி பொறிகள், 1000க்கும் மேற்பட்ட அதிவேக புரவிப்படை, அநாய தேர்ச்சி பெற்ற வில்லாளிகள், கட்டாரிகள் வீசும் சிறப்பு புரவிப்படை, வாட்போரில் சிறப்பு பயிற்சிகள் பெற்ற பிரிவு, ஈட்டி எறிவதில் இணையற்ற வீரர்கள் என்று தேர்ந்த வியூகங்களை கொண்டு வேங்கி நோக்கி விரைந்தது. வழியில் சில வனப்பகுதிகளில் இளைப்பாரி உணவு புசித்து உற்சாக மொழிகள் பேசி உத்வேகத்துடன் விரைந்த படை பல நாட்களுக்கு பின் வேங்கி போர்க்களத்தை அடைந்தது. போர்க்களம் விரிந்து பறந்து தெரிந்தது. சோழ பெரும்படைகளும் சாளுக்கியர்களின் சேனா சமுத்திரமும் பல நாட்களாக போரிட்டு கொண்டும் முடிவடையாத யுத்தம் நடந்து கொண்டிருந்த பூமியை இளவரசனின் படைகள் நெருங்கி விட்டிருந்தன. இளவரசனின் படைப்பிரிவு தங்களுக்கு துணை வரப்போகும் செய்தி சோழ மாமன்னர் வீரராஜேந்திரருக்கும் அவரின் படை தலைவர்களுக்கும் முன்பே தெரிந்திருந்ததால் அதற்கு ஏற்ப அன்றைய போரில் சோழ படைஞரை சாளுக்கிய படைகளுக்கு நடுவே வியூகங்களை பிளந்து கொண்டு அதிகம் உட்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆணைப்படியே அவர்களின் தாக்குதல் நடந்து கொண்டிருந்த போது சாளுக்கிய படைகளுக்கு பின்புறத்தில் வேங்கி இளவரசனின் படைகள் போர் முரசு கொட்டி பாய்ந்து வந்தன. தங்களுக்கு பின்புறத்தில் ஒரு படை வரும் என்பதை சிறிதும் எதிர்பாராத சாளுக்கிய விக்ரமாதித்தனும் அவனது படைத்தலைவர்களும் வியப்பும் அதிர்வுமாக திரும்பி நோக்கினர். அவர்கள் முன்பு பெரும் சூலம் போன்ற வியூகத்துடன் இயந்திர கதியில் 3 முனைகளோடு இளவரசன் படைகள் புழுதியை கிளப்பி வீர முழக்கங்கள் எதிரொலிக்க ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து வந்ததை கண்டார்கள். திடுமென அவர்கள் உரிய மாற்று போர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குள் சூலம் போன்ற 3 கூர் முனைகளாக வந்த படைகள் வாட்களை வீசாத போதே தங்கள் மேல் மழை போல இரும்பு குண்டுகள் பறந்து வந்து சேதம் விளைப்பதை கிளியுடன் கண்டார்கள். ஆம், இடங்கணி பொறிகள்தான் அந்த முதல் தாக்குதலை தொடங்கின. இரும்பு கற்கள் சில நிமிடங்கள் பறந்து வந்து தாக்கியதிலேயே பல 100 வீரர்களின் மண்டைகள் உடைந்தும் உடல்களில் பல இடங்கள் செயலற்றும் கூச்சலிட்டனர். தங்கள் படைகளுக்கு பின்புறம் என்ன நிகழ்கிறது என்பதே தெரியாமல் விழித்தனர் சோழ படைகளுக்கு முன்பக்கத்தில் நின்று போரிட்டு கொண்டிருந்த வீரர்கள். சூல வடிவில் வந்து தாக்கிய இளவரசனின் படைகளின் 3 முனைகளிலும் இருந்த கருணாகர தொண்டைமான், மெய்க்காவலன், இளவரசன் ஆகியோர் அடிக்கொரு தரம் தாக்குதலை மாற்றிக்கொண்டே இருந்தனர். வாட்களின் மோதல் ஒலிகள் ஒலிக்கும் போதே எங்கிருந்தோ பல 100 கட்டாரிகள் விர் விர் என்று பறந்து பல 100 வீரர்களின் நெஞ்சங்களை, கழுத்துகளை, கரங்களை பதம் பார்த்து பாய்ந்தன. அடுத்த சில நிமிடங்களில் ஒரே கணத்தில் பல 100 அம்புகள் ஆதவனின் ஒளிப்பட்டு மின்ன சர் என்று பாய்ந்து பலரின் உயிர்களை மாய்த்தன. திடுமென அசுர விரைவில் 1000 புரவி வீரர்கள் நீண்ட ஈட்டிகளோடு புரவிகளை பாயவிட்டு முன்னேறி ஈட்டிகளை வீசிவிட்டு இலக்கு மாறி திரும்பி சென்று மாயம் விளைவித்தனர்.
அதே சமயத்தில் முன்புறத்தில் இருந்த சோழ படைகளும் உதவி வந்துவிட்ட உற்சாகத்தில் உத்வேகத்துடன் போரிடத் தொடங்கின. நிமிடத்திற்கு நிமிடம் சாளுக்கிய படை வீரர்களின் மரண கூச்சல்கள் பெருகி கொண்டே இருந்தன. இயந்திர கதியில் என்னவென்றே புரிந்து கொள்ள முடியாத புது புது உத்திகளில் போரிட்ட இளவரசனின் படைகளை கண்டு கிலி கொண்ட சாளுக்கிய படைகள் கட்டு திட்டமின்றி கண்டபடி போரிடத் தொடங்கின. அன்றைய போரில் மேய்க்காவலன் இளங்கோ ஏராளமான கட்டாரிகளை மின்னல் விரைவில் வீசியிருந்தான். அவன் சென்ற திசையெங்கும் பேயை கண்டது போல பயந்து ஓடினர் சாளுக்கிய படை வீரர்கள். படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானின் நீண்ட பெரும் வாளும் இளவரசன் ராஜேந்திரனின் கூர் வாளும் கணக்கற்ற தலைகளை மண்ணில் வெட்டி வீழ்த்தின. போரின் வியூகத்தை மந்திர வித்தை போல அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்தான் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான். பகலவன் உச்சி வானில் தெரிந்தபோது போர்க்கள பூமியை காண படுகோரமாக காட்சியளித்தது. குருதியில் நனைந்த பூமிக்கு மேல் ஆகாயத்தில் பல நூறு கழுகுகள் வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்தன. அப்படி பறந்த கழுகுகளின் பெரிய இறக்கைகளின் கீழே பகலவன் ஒளி மங்கி திட்டு திட்டாக இருளடித்தது. ஆங்காங்கே பல நூறு ஆயிரம் என்று உயிரற்ற சாளுக்கிய படை வீரர்களின் சடலங்களும் காயப்பட்டு வீழ்ந்து குற்றுயிரும் குலை உயிருமாக ஈனஸ்வரத்தில் முனகலை வெளியிட்ட வீரர்களின் வேதனை குரல்களுமாக வித்தியாசமாக தென்பட்டது யுத்த பூமியான விஜயவாடை. வேங்கியின் முக்கிய அரண்மனைகள், கொட்டாரங்கள், மாட மாளிகைகளை கடந்த அந்த சில நாட்களாக கைப்பற்றியிருந்த சாளுக்கிய படை அதிகாரிகள் பலர் அப்படியே போட்டது போட்டபடி அவற்றை விட்டுவிட்டு பல வழிகளில் தப்பி ஓடிக்கொண்டிருந்தனர் மேலை சாளுக்கிய எல்லை பகுதிக்குள். பேரழிவுக்கும் பெருத்த நாசத்துக்கும் உள்ளான விக்ரமாதித்தனின் படைகளில் எஞ்சி இருந்தவர்கள் படைத்தலைவர்களின் ஆணைகளை மதிக்காமல் உயிர் பிழைத்தால் போதும் என்று எண்ணி ஓடினார்கள் விஜயவாடையை விட்டு. வேங்கியின் ஆட்சியை மீட்பதற்காக பல நாட்களாக தொடர்ந்த அந்த பெரும் போர் அன்று மாலைக்கு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. ஓடிக்கொண்டிருந்த சாளுக்கிய படைகளை விரட்டி சென்று தாக்க முனைந்த சோழ படைகளை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினர் சோழ படைத்தலைவர்கள். தனது பெரும் புறவியிலிருந்து இளைஞனைப் போல குதித்து இறங்கிய சோழ மாமன்னன் வீரராஜேந்திரன் தன்னை நோக்கி வணங்கியபடி விரைந்து வந்த தன் சகோதரியின் மகன் இளவரசன் ராஜேந்திரனை தழுவி அணைத்து கொண்டான். அன்று பகல் முழுவதும் தன் மருமகனும் அவன் படைத்தலைவர்களும் வீரர்களும் புரிந்த சாகசங்களை தொலைவிலிருந்து கண்காணித்திருந்த பெருவீரனின் மைந்தனான மாவீர மாமன்னன் வீரராஜேந்திரனின் இதயம் இன்ப வாரதியில் முக்குளித்து தழுவிய போது பறந்து அவன் மார்பில் தொங்கிய பலவித மாலைகளும் தன்னை உறுத்தியது கூட பெரும் ஆறுதலாக தெரிந்தது. நீண்ட கால இடைவெளிக்கு பின் ஒரு மாபெரும் போர்க்களத்தில் வெற்றிக்கு பின் சந்தித்த தன் இளைய அம்மானை அவனின் பாச தழுவலில் பல நிமிடங்கள் அப்படியே நின்றிருந்த வேங்கி இளவரசன் அந்த கணத்தில் தன் தந்தை உயிரோடு இல்லையே என்கிற தவிப்பையும் உணர்ந்தான். இந்த உறவு பிடிப்புகளுக்குத்தான் எத்தனை உன்னதமான சக்தி இருக்கிறது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்கிற ஆன்றோரின் வாக்கு எத்தனை ஆழமானது என்பதை அந்த இளைய வீரனின் இதயம் எண்ணி வியந்தது. தனது உறவினர் நாட்டு அரியணைக்காக எத்தனை நெடுந்தொலைவு படை நடத்தி வந்து தானே தலைமையேற்று போர் நடத்தி வெற்றி திருவோடு தன்னை மார்போடு இறுக தழுவி நிற்கும் தன் அம்மானின் வீர திருவுருவை பார்த்து பார்த்து கண்கள் மின்ன உருகி நின்றான் வேங்கி இளவரசன் ராஜேந்திரன். தனது தமையன் இரண்டாம் ராஜேந்திர சோழனுக்கு அளித்திருந்த வாக்குறுதியின்படி மிக உறுதியாகவும் உரிய தருணத்திலும் மேலை சாளுக்கியர்களின் தெற்கு எல்லையை தாக்கியும் வேங்கியை விக்ரமாதித்தன் அபகரித்ததும் ஒரு சிறிதும் தாமதியாது அவனோடு முழு மூச்சுடன் போரிட்ட தனது இளைய அம்மானின் வாய்மையும் வலிமையும் வாளாண்மையும் எண்ணிய இளவரசன் எல்லையற்ற மதிப்பும் மரியாதையும் விழிகளில் மின்ன அம்மானின் வலிய கரங்களை பற்றி தன் விழிகளில் ஒற்றிக்கொண்டதோடு அல்லாமல் தங்களின் பெருஞ்செயல்களை வேங்கியும் நானும் இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டோம் சக்கரவர்த்திகளே. அது மட்டும் அல்ல, தங்களுக்காக இந்த உயிரையும் தாங்கள் வளர்த்த என் உடலையும் எந்த நேரத்திலும் இழக்க நேரிட்டாலும் பூரிப்போடு அதையும் ஏற்பேன் என்ற சொற்களையும் உதிர்த்தான். அவன் குரல் உணர்ச்சி பெருக்கால் வழக்கத்தை விட குழைந்து ஒலித்தது. உன்னையும் உன் தேசத்தையும் என் மூதாதையர்கள் காலத்திலிருந்தே காத்து வருவதை கடமையாக கொண்டிருக்கிறோமே ராஜேந்திரா. அது கிடக்கட்டும் விடு. இன்று முழுவதும் உன் போர் முறைகளை கண்டு ரசித்து உளம் பூரித்தேன். உன் மெய்க்காவலன் பெயர் கூட அந்த நடார் கிராமத்து இளைஞன். அவன் பெயர் இளங்கோ சக்கரவர்த்திகளே என்றான் இளவரசன். இளங்கோ? அடடா, அசகாய சூரன் தான் அவன். அவன் கரங்கள் இயந்திரங்கள் போல அல்லவா கட்டாரிகளை வீசுகின்றன. இதுவரை நான் எங்கும் காணாத போர் முறையது. அவன் போலவே பல வீரர்கள் அவன் அணியில் இருக்கிறார்களே. அதனால்தான் என் தமையனார் இவனை வத்சராஜ்ய போர் முடிந்ததும் சோழ தலைநகருக்கு வரவேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் என்ற சோழ மாமன்னனின் இதயம்
அவரது தமையனாரின் நினைவுகளில் சற்றே மூழ்கியது. வீரச் செயல் புரிந்தவர்களை இணையற்ற வீரர்களால் தான் புரிந்து கொள்ளவும் மனம் திறந்து பாராட்டவும் முடியும் என்று நினைத்த ராஜேந்திரனின் நெஞ்சம் இவரை கரிகாலா என்று அழைத்து பட்டம் சூட்டிய மறைந்த தனது அம்மான் 2ஆம் ராஜேந்திர சோழரின் திருவுருவை மானசீகமாக வணங்கி நினைவு கூர்ந்து தனக்குள் பெருமைப்பட்டு கொண்டது. பிறந்தது முதல் கங்கை மாநகரிலேயே ஒப்பற்ற வீரர்களான அம்மான்களின் அரிய அரவணைப்பில் தான் வளர வாழ கிடைத்த நல் வாய்ப்பை பெரும் பேராக எண்ணி மகிழ்ந்தது வேங்கி இளவரசனின் மனம். தனது இனிய தேவி மதுராந்தகியின் மலர் முகமும் அனிச்சையாக நெஞ்சில் முகம் காட்டவும் தனக்குள் இன்ப அதிர்வலைகளை உணர்ந்தான். தனது விஜய வெற்றிகளும் சாளுக்கியர்களோடு போரிட்டு வென்ற செய்தியும் அறியும் போது தன் தேவியின் மனநிலையும் அசைவுகளும் எவ்வாறு இருக்கும் என கற்பனையாக அவன் இதயம் வினா எழுப்பிற்று. தொலைதூரத்தில் அவளை தனியே விட்டு பிரிந்து வர வேண்டிய தன் சூழ்களை நினைத்து அவன் இதயத்தில் ஒருபுறம் வருத்தத்தையும் உணர்ந்ததன் பிரதிபலிப்பாக ஒரு பெருமூச்சும் அவனது நீண்ட நாசியிலிருந்து வெளியேறியது. ஓரளவு முக்கிய கடமைகள் முடிந்து செய்த சபதமும் நிறைவேறிய மறுகணமே தன் தேவியின் நினைவில் லயிக்கும் மனப்போக்கை எண்ணி வியக்கவும் செய்தான். மனித மனத்தின் இண்டு இடுக்குகள் எல்லையற்றவை என எண்ணி தத்துவ விசாரமும் அவனுள் எழுந்தது. குருதி திலகமிட்டு தன்னை வாழ்த்தி விடையளித்த தேவியின் அரச கம்பீரமும் ஒளிவீசிய முகமும் அவனுள் ஒளி வீசிற்று. அவனை அறியாமல் அவனது புலன்கள் சிலிர்த்து அடங்கின. சோழ படைத்தலைவர்களும் வேங்கி வீரர்களும் இளவரசரின் படைத்தலைவர்களும் போர் முடிந்ததும் ஆற்ற வேண்டிய கடமைகளில் விரைந்து மூழ்கினர். கருணாகர தொண்டைமானும் உப தலைவர்களும் வழக்கம் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். வேங்கியின் அரண்மனையிலும் மற்ற இடங்களிலும் சிறை செய்யப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு சுதந்திர காற்றை சுவாசித்தனர். வேங்கியின் பெரு வீதிகளில் சோழ மாமன்னர் புரவி மீது ஆரோகணித்து இளவரசனும் உடன் வர பவனி வந்தபோது மக்கள் மலர்களை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது சோழ மாமன்னரின் முன் வேங்கியின் மறைந்த மன்னர் ராஜராஜ நரேந்திரனின் சகோதரனும் மேலை சாளுக்கியரின் திடீர் படையெடுப்பின் போது அரண்மனையை விட்டு தப்பி ஓடி தலைமறைவானவருமான விஜயாதித்தர் பணிந்து வணங்கி நின்றான். தங்களின் எதிரே வளைந்து வணங்கி நின்ற விஜயாதித்தனை கண்டதும் வியப்புடன் நோக்கினார் சோழ மாமன்னர் வீரராஜேந்திரரும் வேங்கி இளவரசனும். வாருங்கள் விஜயாதித்தரே, வாருங்கள் என்ற மாமன்னனின் விழிகளில் கேலி மின்னி மறைந்தது. மாமன்னரின் கேலியை உணர்ந்த விஜயாதித்தன் வெட்கத்தால் சில நிமிடங்கள் கூசினாலும் மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்திகளே என்ற சொற்களை உதிர்த்தான். எதற்கு மன்னிப்பு கேட்கிறார் விஜயாதித்தர்? நான் தலைமறைவாக இருந்தமைக்குத்தான் சக்கரவர்த்திகளே. இவனை பற்றி முன்பு ஒருமுறை மறைந்த சோழ மாமன்னர் 2ஆம் ராஜேந்திரன் உதிர்த்த சொற்கள் இந்த கணத்திலும் மனதுள் எதிரொலிக்க வெறுப்பை உமிழ்ந்தன இளவரசனின் விழிகள். அரியாசனம் ஏறும் ஆவல் மட்டும் இருந்தால் போதாது விஜயாதித்தரே, அமர்ந்த அரியணையை காக்கும் முயற்சிகளும் வேண்டும் என்ற மாமன்னரின் சொற்களில் சூடு தெரிந்தது. இளவரசன் முகத்தை பக்கவாட்டில் திரும்பி பார்த்தார். அவன் முகம் எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாமல் இறுகி போய் காணப்பட்டது. ஒரு விண்ணப்பம் சக்கரவர்த்திகளே என்றான் இளவரசன். என்ன ராஜேந்திரா என்றார் மாமன்னர். எனது சிறிய தந்தையாருக்கு தக்க அறிவுரைகளை கூறி அவரையே வேங்கியை திறம்பட ஆள்வதற்கு தாங்கள் பெருமனத்துடன் ஆசி நல்க வேண்டும் என்ற விருப்பத்தை இளவரசன் வெளியிட்டதும் மாமன்னரும் விஜயாதித்தனும் ஒரே கணத்தில் வியந்து நோக்கினர் அவனை. இந்த இளம் வீரனுக்குத்தான் எத்தனை பெரிய மனம் என எண்ணி வியந்ததோடு அல்லாமல் வயதை மீறிய பக்குவம் ராஜேந்திரா உனக்கு என சிலாகித்தார் சோழ மாமன்னர். அதன் பிறகு செயல்கள் சூடு பிடித்து நடந்தன. அதன் பின்னர் சில நாட்களில் விஜயாதித்தன் மீண்டும் வேங்கியின் அரியணையில் அமர்த்தப்பட்டவுடன் சோழ படைகள் காஞ்சி நோக்கி பயணப்பட்டன. அப்படி பயணப்பட்ட படைகளோடு இளவரசனின் மெய்க்காவலன் இளங்கோவும் தனது புரவியில் அமர்ந்து பயணப்பட்டான். தனது இனிய தலைவனான இளவரசன் ராஜேந்திரனிடம் அவன் பிரியா விடைபெற்று கிளம்பிய போது சில கணங்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு கண் கலங்கினர். இனி எப்போது சந்திக்க முடியுமோ என்ற ஏக்கம் இருவர் மனதையும் அரித்தன. ஏய் விஷமி, சென்று வா, விரைவில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சந்திக்கலாம் என்ற இளவரசனிடம் தாங்கள் அங்கு விஜயம் செய்ய தாமதமானால் மேலிடத்தில் நான் புகார் செய்வேன் என்று கூறினான் இளங்கோ. துயரம் மறந்து ஹஹஹா என்று நகைத்தான் இளவரசன். படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் நகைத்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.